வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் சுமத்ராவுக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நேற்று சென்யார் என்ற புயல் தீவிரமடைந்து உடனே செயலிழந்து விட்டது. இப்போது அந்த நிகழ்வு செயலிழந்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்களில் இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருந்த இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு இலங்கை தெற்கு பகுதி தரையேறி வடக்கு நோக்கி இலங்கை நிலப்பரப்பிலே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பு. இந்த நிகழ்வு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்து வடகிழக்காக இலங்கை நிலப்பரப்பிலே வடகிழக்காக பயணித்து திரிகோணமலை முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட இடத்தில் நாளை நவம்பர் 29ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி முன்னேறி வரும் பொழுது மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது புயலாக உருவாகாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மேல் புயல் என்ற ஸ்டேஜிலே வடக்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு புதுச்சேரி வரை வடக்கு நோக்கி வரும். அதன் பிறகு வட மேற்காக சென்னையை நோக்கி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 30ஆம் தேதி சென்னையில் மிக நெருக்கமாக வந்து சென்னையை தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திராவை நோக்கி பயணித்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு புயல் தீவிர புயலாக வலுப்பெறும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு மேல் புயல் என்ற ஸ்டேஜிலே தமிழகத்துக்கு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நவம்பர் 30ஆம் தேதி சென்னையை தொட்டு வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது படிப்படியாக செயலிழக்கும். இந்த நிகழ்வு ஆந்திராவில் கடந்து உள்நோக்கி பயணிக்குமா அல்லது மீண்டும் வங்கக்கடலுக்கு வருமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்கள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மேலும் ராமநாதபுரம் இந்த கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அதேபோல் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களில் உள்பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடல் ஓரங்களிலும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நவம்பர் 27ஆம் தேதி. நாளை நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. மதிய நேரங்களில் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மேற்கு பகுதி மேலும் திருநெல்வேலி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்பது. தென்காசி மாவட்டத்துக்கும் லேசான மிதமான மழையாக மதிய நேரங்களில் மழை தொடங்கும். இரவு நேரங்களில் படிப்படியாக விலகும். அதே வேளையில் விருதுநகர், திண்டுக்கல், தேனி இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு பகுதி மழை தொடங்கும் நேரத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை மேலும் புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில். அதே வேளையில் 28ஆம் தேதி நாளிரவு நேரங்களில் மிக கனமழையாக மாற இருக்கிறது. 28ஆம் தேதி இரவு முதல் 29ஆம் தேதி இரவு வரை 12 மணி நேரம் கனம் முதல் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு. அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மேலும் கும்பகோணம், நெய்வேலி, மயிலாடுதுறை, சீர்காழி, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மணிக்கு ஆரம்பத்தில் 1 சென்டிமீட்டராகவும் அதன் பிறகு அதிகாலை நேரங்களில் 2 சென்டிமீட்டராகவும் மதிய நேரங்களில் மணிக்கு 3 முதல் 3.5 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 28ஆம் தேதி இரவு முதல் 29ஆம் தேதி இரவு வரை 12 மணி நேரம் கன முதல் மிக கனமழை, அதீத கனமழையும் அடங்கும். சுமார்
25 முதல் 35 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 29ஆம் தேதி மட்டுமே. அதன் பிறகு வட மாவட்டங்களுக்கு 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் மழை தொடங்கும். கடலூர் முதல் புதுச்சேரி வரை. புதுச்சேரி மேலும் 28ஆம் தேதி மாலையிலிருந்தே மழை தொடங்கிவிடும். ஆனால் 29ஆம் தேதி மாலையிலிருந்தே மழை தொடங்கிடும். 29ஆம் தேதி நள்ளிரவு தான் கடலூருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு எல்லாமே தீவிரமடையும். அதே வழியில் 29ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் கிழக்கு பகுதி, மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் 29ஆம் தேதி. அதே வழியில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கன முதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் நவம்பர் 29ஆம் தேதி சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிக கனமழை என்பது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே 29ஆம் தேதி அதிக மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட கடலோர மாவட்டங்கள் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 29ஆம் தேதி. நவம்பர் 29ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு மழை தீவிரம் குறையும். அதேவேளையில் வட மாவட்டங்களுக்கு கடலூர் முதல் சென்னை வரை மழை படிப்படியாக மிக கனமழை, அதிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை மாலை வரை மழைப்பொழிவு தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிக மழை, கன முதல் மிக கனமழை, அதிக கனமழை வரை கிடைத்துக் கொண்டிருக்கும் கடலூருக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு. அதே வழியில் தெற்குள்ள மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழையின் தீவிரம் நவம்பர் 30ஆம் தேதி தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது, மிதமான மழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு. வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கன முதல் மிக கனமழை, அதீத கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கும் நிகழ்வு டிசம்பர் 1ஆம் தேதி ஆந்திரா சென்றடையும் என்பதால் நவம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவு வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பது. அதிகபட்சம் 25 சென்டிமீட்டர் முதல் 30 சென்டிமீட்டர் வரை நவம்பர் 30ஆம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி மேலும் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு தீவிர மழைப்பொழிவு நவம்பர் 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் நவம்பர் 30ஆம் தேதி நள்ளிரவு வரை மாலை வரை ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு ஆந்திராவை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஆந்திராவிலும் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணிக்குமா, மீண்டும் வங்கக்கடலுக்கு வருமா என்று வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். வரும் நாட்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இந்த நிகழ்வு செயலிழந்த பிறகு மீண்டும் வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு வர இருக்கிறது. இந்த நிகழ்வு டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. 3ஆம் தேதி கடலோர மாவட்டங்கள், 4ஆம் தேதி உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், 5, 6 தேதிகளில் இந்த காற்று சுழற்சி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு நவம்பர் 7ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் இலங்கை வழியாக ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நவம்பர் 7, 8, 9, 10 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்சீன கடலிலிருந்து நவம்பர் 11ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு தீவிர நிகழ்வாக தமிழகத்துக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்தே காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாக இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது. இடையே 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் குமரிக்கடலில் அதிகபட்சம் 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி வரை மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.